2026 சட்டமன்ற தேர்தல் பணியை தீவிரப்படுத்தி வரும் திமுகவின் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பான தகவல்களுடன் செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் ரமேஷ். தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தல் பரபரப்பை உண்டாக்கி கொண்டு வருகிறது. இந்த நிலையில் திமுகவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள் என்ன ரமேஷ்? தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுக 2026 சட்டமன்ற தேர்தல் பணியில் தீவிரம் காட்டிட்டு வராங்க. தேர்தல் பணியோட அடுத்த கட்ட நடவடிக்கையா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக நிர்வாகிகளை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து பேசி வருகிறார். உடன்பிறப்பே வா அப்படிங்கிற தலைப்பில் 1-to-1 சந்திப்பாக இந்த சந்திப்பு அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளையுமே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்திக்கும் போது எம்எல்ஏக்களுடைய செயல்பாடு சட்டமன்ற தொகுதியில் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டறிகிறாரு. அதே மாதிரி திமுக அரசு 4 ஆண்டுகளாக கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் சாதனைகள் எல்லாமே பொதுமக்களிடம் சரியாக போய் சேர்ந்திருக்கா அப்படிங்கிற தகவலையும் கேட்டு போறாரு. அதே மாதிரி திமுக மாவட்ட செயலாளர்களுடைய செயல்பாடு, பொறுப்பு அமைச்சர்களுடைய செயல்பாடு எல்லாமே தொகுதியில எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு விவரத்தையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேட்டு பெறுவதா தகவல் வெளியாகியிருக்கு. குறிப்பா திமுகவை பொறுத்த வரைக்கும் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக மற்றும் திமுக கூட்டணி சேர்ந்து 159 இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க. மறுபக்கம் அதிமுக, பாஜக, பாமக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்த்து 75 இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த சூழல்ல 2021 திமுக வசம் வராமல் கைவிட்டு போன சட்டமன்ற தொகுதி, அதே மாதிரி எந்தெந்த சட்டமன்ற தொகுதி எல்லாமே 2026 திமுகவுக்கு சவாலாக இருக்கும், வீக்காக இருக்கும் அப்படின்னு கணக்கிடப்படுதோ அந்த சட்டமன்ற தொகுதி அப்படின்னு மொத்தமாக ஒரு 100 சட்டமன்ற தொகுதியை திமுக அதிகம் குறிவைத்து களத்தில் தேர்தல் பணிகளை எல்லாம் ஒருங்கிணைக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அதற்கான ஒரு வியூகம் அமைக்கப்பட்டு தான் இந்த 1-to-1 சந்திப்பு அப்படிங்கிற ஒரு ஏற்பாடும் திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருவதா சொல்லப்பட்டிருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதியில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு இலக்கை நிர்ணயித்து திமுக தலைமை தேர்தல் பணியை மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல கடந்த முறை கைவிட்டு போன 75 தொகுதி, அதே மாதிரி வீக்காக இருக்கக்கூடிய தொகுதி அப்படின்னு ஒரு 100 தொகுதியை போக்கஸ் பண்ணி தேர்தல் பணியை மேற்கொள்றாங்க அப்படிங்கிறது தேர்தல் பணியில ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.